2024 பொதுத் தேர்தலில் நாம் எதிர்நோக்கும் சவால்கள் என்னென்ன? ஒன்றிணைந்து பேசுகிறது வடக்கும் தெற்கும். வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஒருங்கிணைக்கும் இந்தியாவை மீட்க வடக்கும் தெற்கும் என்கின்ற கருத்தரங்கம் ஞாயிறு மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை அன்பகத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக. பேரலைஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாடு முழுக்க 80-20 அப்படிங்கிற அரசியல் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு உதாரணமாக இப்போ சிஏ எல்லாம் அமல்படுத்திட்டாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி தீவிரமாக பாஜக செயல்பட்டு இருக்கும்போது காங்கிரஸ் அதுக்கு எதிர்வினையாகவோ இல்லை அவங்க எந்த மாதிரியான ஐடியாலஜி கொண்டு போக விரும்புகிறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சார், அடிப்படையிலேயே இந்திய மக்கள் பிரச்சனை வேணான்னு நினைக்கிற ஒரு மக்கள். இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்கள மற்ற மதத்தை சார்ந்தவங்க கிட்ட வம்புக்கோ பிரச்சனைக்கோ போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பான்மை இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறிய கூட்டம், ஒரு 5% இருப்பாங்க இந்தியாவில். இந்த 5% இருக்கிற கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரதிநிதி, நாங்கள் தான் ஒட்டுமொத்த இந்து மதத்துக்கும் பிரதிநிதி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வைக்கக்கூடிய நரேட்டிவ் தான் இந்த சிஐஏவாக இருக்கட்டும், அல்லது ராமர் கோவிலாக இருக்கட்டும், இல்லை கிருஷ்ணர் கோவிலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருக்கட்டும், யூனிஃபார்ம் சிவில் கூட இருக்கட்டும். இந்த 5% ஆட்கள் தான் அதிகாரத்தில் இங்கே உட்காந்துருக்காங்க. இதனால் 95% இந்தியர்களுக்கு எந்த பலனும் இருக்க போகிறதில்ல. இவங்க என்ன பண்ணாங்க, 90களில் ராமர் கோவில் கட்டுவோன்னு சொன்னாங்க. அதுக்கு பாபர் மசூதி இடித்தாங்க. அதன் பிறகு 30 வருஷ அரசியல் பிஜேபி கட்டமைத்ததே ராமர் கோவில் கட்டுவோன்னு தான். கட்டி முடிச்ச பிறகு தான் தெரியுது ஒரு எஃபெக்ட்டுமே இல்லைன்னு. ராமர் கோவில் கட்டி முடிச்ச அடுத்த நாள்ல இருந்து அவங்களுக்கு பெரியவனை கொண்டாட்டம் எதுவுமே இல்லையா. அந்த ஒரு நாளை தவிர அதை தாண்டி பெரிய வெற்றிலாம் ஒன்றும் பார்க்கல. அதனால அதை வச்சு தேர்தல் பிரச்சாரங்களை பேச முடியல. கூட்டம் பேசுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது அந்த வாக்கா கன்வெர்ட் ஆகக்கூடிய அவங்க எதிர்பார்த்த அளவில் இல்லை. அதான் உண்மை. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, இந்தியா முழுக்க மிகப்பெரிய அலை வீசும், பிஜேபி தான் அடுத்து வர வேண்டும், ராமர் கோவில் கட்டியாச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் உத்தரப்பிரதேஷ்லேயே அவங்களுக்கு செல்ஃப் எடுக்கல. உடனே ஆரம்பிச்சாங்க கிருஷ்ணர் கோயிலுனாங்க. அதுவும் ஒன்றும் பிசு போச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ அடுத்து எதை சொன்னால் இங்கே பிரச்சனையை உருவாக்க முடியும், இந்தியாவுக்குள்ள மதங்களிடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு உதிர்த்த சிந்தனை தான் 2. ஒன்று யூனிஃபார்ம் சிவில் கோடு. உத்தரகாண்டுடைய மாநில பிஜேபி மாநில அரசு அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றிய அரசு இப்போது சிஏஏ நிறைவேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா எங்கே பிரச்சனை வரும்னா, மேற்கு வங்கத்திலேயே அசாமை தவிர வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 2 மாநிலம் சென்சிட்டிவான மாநிலங்கள், இந்த சிஏஏ சம்மந்தப்பட்டது. மீதி மாநிலங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இந்தியா முழுக்க ஏதோ இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வர மாதிரியும், இந்தியாவுக்குள்ளே பல பேர் பல ஊர்களில் டாக்குமெண்ட் இல்லாமல் தங்கியிருக்கிற மாதிரியும், அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இங்கே வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதை வாக்கை கன்வெர்ட் பண்ணிடலாமான்னு ஒரு கேவலமான ஒரு குறுகிய எண்ணத்தில் பண்ணதான் இந்த சிஐஏ. ஆனால் இன்னைக்கு வட இந்தியாவில் சூழ்நிலை அது இல்லை. இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி வட இந்திய மக்கள் போயிட்டாங்க. உத்தரப்பிரதேசில் நான் வேலை பார்த்துருக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் நொய்டாலேருந்து இந்த பக்கம் நீங்கள் முசாஃபர் நகர் வரைக்கும் தாண்டி போனீங்கன்னா கூட உங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய நரேட்டிவ் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்கள், யங் ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ள வாழக்கூடிய இளைஞர்கள் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா வட இந்தியாவில் இருக்காங்க. தென்னிந்தியாவில் நம்மளுடைய பாப்புலேஷன் growth நெகட்டிவ்ல இருக்குது, இல்லை டெசிமல்ஸில் இருக்குது, 0 நம்பர்ஸில் இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் அப்படி இல்லை. அப்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேவையாக என்ன இருக்குன்னா வேலை வாய்ப்பு தான் இருக்குது. ஓகே, சரிங்களா? அவங்க கல்வியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு 60களில் செஞ்சதை அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உயர்கல்வி நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ உயர்கல்வி முடித்தவங்களுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது 2 வகையான வேலை இருக்குது. ஒன்று அரசு துறை சார்ந்த வேலை, இன்னொன்று தனியார் துறை சார்ந்த வேலை. இது ரெண்டுமே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா சுய தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை விவசாயம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ விவசாயம் இல்லாதவங்க, சுய தொழில் இல்லாத ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவனுடைய ஃபியூச்சருக்கு, அவன் கெரியருக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஒன்று அரசு வேலை, இன்னொன்று தனியார் வேலை. வட இந்தியாவில் தனியார் வேலைக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. 2வது, தனியார் வேலையில் நீங்கள் கார்பரேட்டில் போகணுன்னா ஆங்கில அறிவு முக்கியம். அது வட இந்திய இளைஞர்களுக்கு ஆங்கில அறிவு கிடையாது. தமிழ்நாட்டில், கேரளாவில், பெங்களூரில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் எஜுகேஷனில் படிக்கிறதுனால அதன் மூலமாக கார்பரேட்டில் போய் வேலை செய்ய முடியும். அது ஐடியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிபிஓவாக இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட் சைடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வட இந்தியாவில் ஆங்கில வழி கல்வியில் படிக்காததுனால ஹிந்தி வழியில் தான் அங்கே படிக்க முடியும். படிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தனியார் துறையில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது. இண்டஸ்ட்ரியும் கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் இவங்களுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா அரசு துறை வேலை தான். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்ற தேர்தல் எழுதி அதன் மூலமாக அரசு வேலைக்கு போயிட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட பாருங்க,
யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் எடுத்தாலும் போட்டித் தேர்வு எடுத்தாலுமே அதில் வட இந்திய இளைஞர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் எழுத வருவாங்க. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு வேலையின்மை இருக்கு. அப்போ அந்த இளைஞர்களுக்கான தாகமாக அரசு வேலை இருக்கும்போது அவங்களுக்கான இடஒதுக்கீடுல சரியா இருக்குதான்னு பெரிய கேள்வி இருக்கு. குறிப்பாக வட இந்தியாவில் வாழக்கூடிய ஓபிசி இளைஞர்களுக்கான இடஒதுக்கீடு போதுமான அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்றதான் உண்மையா இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்தில் வந்துருச்சு, கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆனா ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு இருக்கு, 50% இருக்கு. இந்தியாவிலே அதிகமான இடஒதுக்கீடு இருக்க மாநிலம் தமிழ்நாடு. ஆனா உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது, மகாராஷ்டிராவில் அது கிடையாது. பல மாநிலங்கள்ல 18, 14, 12 தான் இருக்கு. அப்போ அங்க வாழக்கூடிய ஓபிசி மக்களுக்கு ஏற்ற ஒரு இடஒதுக்கீடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அது மிகப்பெரிய அநீதி, அது மிகப்பெரிய அநீதி. அப்போ இந்த அநீதியை போக்குவதற்கு தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி எந்த ஊருக்கு போனாலுமே திருப்பி திருப்பி என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் கையெழுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு. 2011 நாங்க தான் எடுத்தோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு, சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் சொல்லக்கூடிய எஸ்சிசிசியை முதல் முதல்ல இந்தியாவில் எடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அதை வெளிவிடாம தடுத்தது பிஜேபி. 2G ஸ்பெக்ட்ரம், கோல்கேட்னு பார்லிமெண்ட்டை முடக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதன் மூலமாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தகவலை வெளியிட முடியாம ஆட்சியும் முடிஞ்சு போச்சு. மோடி ஆட்சிக்கு வந்துட்டார். ஆனா மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டாருன்னா, கிரவுண்டில் அண்டர் கரண்ட்ல என்ன கேட்டாருன்னா, நான் வந்தேன்னா காங்கிரஸ் கொண்டு வந்த சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. வெளிப்படையா சொல்லல, ஆனா அண்டர் கரண்ட்ல தான் ஓடிச்சு. ஆட்சிக்கும் வந்தார். வந்து 10 வருஷம் ஆகுது, டேட்டாவும் ரிலீஸ் பண்ணல, புதுசாகவும் டேட்டா எடுக்கல, எங்களையும் ரிலீஸ் பண்ண விடல. அப்போ பிஜேபி இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதிக்கு எதிரான கட்சி என்பது இங்க தான் புரியுது. நீங்க உண்மையிலேயே சமூக நீதி ஆதரிக்கக்கூடிய கட்சியா இருந்தா டேட்டா ரிலீஸ் பண்ணுங்க பாப்போம். நீங்க புதுசா எடுக்க வேண்டாம், ஏற்கனவே டேட்டா இருக்குல்ல, ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ உங்களால ரிலீஸ் பண்ண முடியல, ஏன்னா உங்களுக்கு உங்க அஜெண்டாவில் அது இல்லை. உங்க அஜெண்டாவில் இந்தியாவில் சமூக நீதி வரக்கூடாது, ஓபிசி சார்ந்த பிரதமர் டம்மியா இருக்கணும், ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு அம்மா வந்து ஜனாதிபதி டம்மியா இருக்கணும். ஆனா இந்த அதிகாரம் உங்களுக்கு கூடாது. அதிகாரமற்ற பதவிகளை உட்கார வச்சுப்பாங்க, ஆனா அரசு தலைவராக்க மாட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு வட இந்தியாவில் தலைவர் ராகுல் காந்தி எந்த ஊருக்கு போனாலும் ஓபிசி இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமாக ஓபிசி இடஒதுக்கீடை நீட்டிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதத்தை கொண்டு போகின்றார். இது அங்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் யூபியிலையும் சரி பீகார்லையும் சரி வைத்திருக்கின்ற கூட்டணி சமூக நீதி ஆதரிக்கின்ற கட்சிகள். தமிழ்நாட்டில் எப்படி திமுகவும் காங்கிரஸும் ஒரு கேட்டலிஸ்டாக ஒர்க் பண்ணி சமூக நீதிக்காக ஒரு குரல் கொடுக்குது தமிழ்நாட்டில், அதே மாதிரி பீகார்ல ஆர்ஜேடி, உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி கட்சி, இந்த 2 கட்சிகளுமே வட இந்தியாவில் ஒரு காலத்தில் சமூக புரட்சி செய்த கட்சிகள், சமூக நீதிக்காக புரட்சி செய்த கட்சிகள். இன்றைக்கு அந்த கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் பொழுது அப்ப காங்கிரஸ் மேல நம்பிக்கை அதிகரித்திருக்கு. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் 7 முதல் 16 வரை அரங்கு எண் 38. நீங்க சிஏன்னு சொல்லுங்க, நீங்க யூசிசின்னு சொல்லுங்க, நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சொல்லுங்க, ஆனா நாங்க திருப்பி கேட்போம். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தேவையான நாங்க கேட்போம். இன்னைக்கு தேவை வேலை வாய்ப்பு. 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, 10 வருஷம் ஆட்சியில் இந்தியாவில் வேலை வாய்ப்பு உருவாக்கணுமா இருக்கணும், உருவாகல. என்ன சொல்லி ஓட்டு கேட்டாரு? 2 கோடி வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு உருவாக்குவேன்னு சொன்னார். 20 கோடி வேலை வாய்ப்பு உருவாயிருக்கும். சரி, 20 கோடி வேணா, 10 கோடி, 5 கோடி இல்ல, நெகட்டிவ்ல இருக்கு. இந்தியாவில் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு 14% இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2020 டிசம்பர் டேட்டான் படி இந்திய வரலாறுல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் உயர்ந்திருக்கு. அப்போ இங்கே தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி டச் பண்றாரு. இளைஞர்கள் வாக்கு வங்கி, அதே மாதிரி பெண்களின் வாக்கு வங்கி முக்கிய வாக்கு வங்கியா இருக்கிறது. அவங்களுக்கான திட்டத்தை நம்ம கொடுத்தோம்னா அது மூலமாக ஆட்சிக்கு வர முடியுன்ற ஒரு வியூகத்தை வகுக்கிறாரு. இப்போ சமீபத்தில் 5 வாக்குறுதிகள் வந்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமான சொன்னதுன்னா வேலை வாய்ப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு 30 லட்சம் வேலைவாய்ப்பு காலியாக இருக்குது, அது வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து வேலைவாய்ப்பில் வந்து 50% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? நிச்சயமா இதுவும் சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் தான். அதாவது இன்னைக்கு ஒன்றிய அரசு சார்ந்த வேலைகளில் 30 லட்சம் வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சி நிரப்புறதுக்கு 2 நாள் போதும். ஆனால் இந்த 2 நாள் வேலையை பிஜேபி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எந்த பல்கலைக்கழகம் வேணாலும் போங்க, எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் போங்க, டெல்லியில் சவுத் பிளாக் போங்க, நார்த் பிளாக் போங்க, எல்லா ஆஃபீஸ்லையும் ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனால் வேகன்சி காமிக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 வருஷத்தில் சமூக நீதி அடிப்படையில் நிரப்ப வேண்டிய அரசு பதவிகளை கான்ட்ராக்ட் லேபர் மூலமா, இன்டர்ன்ஷிப் மூலமா வாங்கிட்டு இருக்காங்க. நார்த் பிளாக்லையும் சவுத் பிளாக்லையும் பார்லிமெண்ட் பில்டிங்ல ஒன்றிய அரசினுடைய அத்தனை அமைச்சகத்தையும் ஆட்கள் இருக்கிறாங்க. சமூக நீதியை பைபாஸ் பண்ணி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் வராம தடுப்பதற்கு, குறிப்பிட்ட சமூக சார்ந்தவங்க மேல வர்றதுக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்குறோம்.
கான்ட்ராக்ட் லேபர் நாங்க தரோம்னு சொல்லிட்டு இதை ரிசர்வேஷனை பைபாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேலை நடக்குது. சரிங்களா? இப்போ நாங்க அதான் கேள்வி கேட்கிறோம். அப்ப தலைவர் என்ன சொல்றாரு? 30 லட்சம் வேலை வாய்ப்பை நிரப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. நிரப்பது எப்படி நிரப்புனாங்கன்னா சமூக நீதி அடிப்படையில் நிரப்பும்னு சொல்றாரு. அப்போ அவங்க வயிற்று புளிய கரைக்கும். நம்பர் 1. 2வது, இளைஞர்கள் சார்ந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு கல்லூரி முடித்த இதர் பட்டயமோ டிப்ளமாவோ அல்லது பட்டம் டிகிரியோ முடிக்கிற இளைஞர்களுக்கு 1 வருஷம் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் முறைப்படி அவங்களுக்கு வேலை வந்து உறுதி எழுதிப்படும். வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய். சரிங்களா? ஒரு மாதத்துக்கு 8,500 ரூபாய் 8,000 வரும். தமிழ்நாட்டில் 8,000 ரூபாய் கம்மியான அமௌண்ட்டா தெரியும். ஆனா பீகார்ல உத்தரப்பிரதேசில் 8,000 பெரிய அமௌண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? அப்ப அந்த 8,000 ரூபாய்க்கு அவனுக்கு டிகிரி முடிச்ச உடனே ஒரு வேலை வாய்ப்பு உறுதி அளிக்க முடியுது. அப்ரெண்டிஸ் முறைப்படி 1 வருஷத்துக்கு முதல் ஜாப் இஸ் கேரண்டீட். முதல் வேலை உறுதி. அது அரசு அதுக்கான துறை மூலமாக அது உறுதியளிக்கும் சொல்லியிருக்காங்க. நாங்க வாய்க்கு வந்த போக்குல 2 கோடி உருவாக்கணும்லாம் சொல்லல. நாங்க திட்டத்துக்கான வழியை நாங்க கொடுத்துருக்கோம். இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு? இது இருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு ஒன்றிய அரசினுடைய வேலைவாய்ப்பு துறையின் மூலமாக வேலைவாய்ப்புல எங்கன்னு கண்டறிந்து அதன் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா அடிப்படையில் வேகன்சியை நம்ம ஈக்குவேட் பண்ணி அதுல இத்தனை கல்லூரியில இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்கன்னு அந்த கல்லூரிக்கே போய் கேம்பஸ் மூலமாக பிளேஸ்மெண்ட் உறுதி பண்ண முடியும். இதுதான் ஒரு சாத்தியக்கூறு. இது வந்து செய்ய முடியும். அரசால செய்ய முடியும். சரிங்களா? அரசு முயற்சி பண்ணா செய்ய முடியும். அதை நாங்க செய்வோம் நாங்க சொல்றோம். இது 1. 2வது, உங்களுக்கு இந்த பெண்களுக்கான திட்டத்துல 50% உங்களுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வரும்னு சொல்றோம். அது ஒரு அற்புதமான திட்டம். அது ஏன்னா உங்களுக்கு இந்தியாவில் பெண்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ், பெண்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கு. வளர்ந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு 98%, 97% இருக்கு. அவங்களோட ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெரிய பங்களிப்பு இருக்கு. ஆனா இந்தியாவில் 30 கீழே தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஃபெயில் பர்சன்டேஜ் தான். 40 மார்க் பாஸ் பண்ண முடியும், 30 வாங்கலையே. அப்போ இந்த நாட்டில் இவ்வளவு கோடி பெண்கள் இருந்தாலும் அந்த பெண்களுடைய பங்களிப்பு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அப்போ அந்த பெண்களுடைய பங்களிப்பை பொருளாதாரத்தில் கொண்டு வரணும்னா அவங்களுக்கு சரியான கல்வி, சரியான வேலை வாய்ப்பு உறுதி அளிக்கணும். அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல ஹரிசான்டல் ரிசர்வேஷன், வெர்டிக்கலா உங்களுக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி இருக்கு. அதற்குள்ள வெர்டிக்கலா உங்களுக்கு பெண்கள் 50 விழுக்காடு நாங்கள் நிரப்போன்ற ஒரு உத்தரத்தை நாங்கள் அளிச்சிருக்கோம். இது சாத்தியம் தான் இது. சரிங்களா? ஏன்னா இங்க பெண்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுட்டே இருக்கு. அப்போ அதை வந்து அரசு உறுதி அளிக்கும் அப்படின்னா நிச்சயமா பெண்கள் உள்ள வந்து ஆண்களுக்கு நிகராக வேலை செய்ய முடியும். அதன் மூலமாக பெண்களுக்கான சமூக நீதியும் கட்டமைக்க முடியும். அதுவும் வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி. இப்போ நீங்க வந்து சொல்ற திட்டம் எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக் திட்டமா இருக்குது. இப்போ கரண்ட்ல பேசணும்னா சிஏ பத்தின பிரச்சனைகள், அதானி பத்தின பிரச்சனைகள்லாம் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாமே மக்கள் கொஞ்சம் அப்பாற்பட்டு இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்க்கப்படுது. மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை காங்கிரஸ் எடுத்து பேசுறது இல்லையோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, உங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று பொலிட்டிக்கல் நரேட்டிவ், இன்னொன்று எக்கனாமிக் நரேட்டிவ். அரசியல் சார்ந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, பொருளாதாரம் சார்ந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க, சமூகம் சார்ந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க. காங்கிரஸ் 3 வகையில 3 அம்பு ஏவுது. சரிங்களா? இவ்வளவு நேரம் நான் பேசினது எல்லாமே அரசியல் சார்ந்தது. சரிங்களா? பொருளாதாரம் சார்ந்துன்னு வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலையின்மையா இருக்கட்டும், விலைவாசி உயர்வா இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு வந்து கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, தொடர்ச்சி சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? 150 மடங்கு உயர்ந்திருக்குது. இப்போ ஒரு பிஜேபிக்காரர் சொல்றாரு, என்ன சார் 1947 வித்த விலை தான் இப்போ விற்குதா? வருஷம் வருஷம் வேலை தான் சார் செய்யும். அப்போ நீங்க என்ன பெருசா குறை சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. கேட்டா என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா, பண வீக்கம் வேற, விலைவாசி உயர்வு வேற, பிரைஸ் ரைஸ் வேற, இன்ஃபிளேஷன் வேற. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம 47 இருந்தது விலையா விற்குதுன்னு கேட்கறாங்க சில பேர். கமெண்ட்ல நான் பார்த்துருக்கேன், சில யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் போடுவாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? பணவீக்கம் இருக்கும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பொருளோட மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா விலைவாசி உயர்வு, அது தாக்கம் விலைவாசி உயரும். அப்போ உங்களுக்கு விலைவாசி உயர்வை வந்து கட்டுப்படுத்த தெரியலன்னா ஒரு அரசு இன்எஃபிஷியன்ட்னு அர்த்தம். ஒரு விலைவாசி கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு டிமாண்ட் சப்ளை கிட்ட விளையாடணும், கேம் விளையாடணும். சரிங்களா? அந்த கேம் விளையாடுறது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு. அந்த அடிப்படையில் இந்தியா முழுக்க பெட்ரோலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு காய்கறிகளாக இருக்கட்டும், அடிப்படை உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், இதில் எல்லாரோட விலையும் உயர்ந்திருக்கிறது. இவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 2014 காலகட்டத்தில் வந்து ஸ்மிருதி இரானி வந்து கேஸ் விலைக்காக ரோட்டில் இறங்கி போடுறதை பார்க்குவோம். நிறைய பேர் இப்படி தான் சைக்கிள் வந்ததை பார்த்தோம் பெட்ரோல் விலைக்காக. இந்த மாதிரியான ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு போராட்டங்கள் நடக்குது இல்லை ஒரு களத்துக்கு வரது இருக்குல்ல, அது வந்து காங்கிரஸ் கிட்ட இல்லையோ அப்படிங்கிற கூட்டம். இல்லையா? அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் போயிட்டு எங்களை அஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் பாருங்க. கேஸ் விலை உயர்வுக்கு இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் விலை உயர்வுக்கு 4 முறை போராட்டம் பண்ணியிருக்கோம் இந்த 10 ஆண்டுகள். சரிங்களா? ஒரு 5 ஆண்டுகள் மோடி ஆட்சியில் 4 முறை போராட்டம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் போராடி இருக்கோம். நீங்கள் போய் பார்க்கலாம், எங்கள் சோஷியல் ஹேண்டில்ஸ் இருக்குது, அதுக்கான புகைப்படங்கள் இருக்குது, அந்த வீடியோக்கள் இருக்குது. என்ன எங்கள் சிக்கல், நான் வெளிப்படையாக நான் சொல்லிக்கிறேன், எங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஊடகங்கள் கிடையாது. ஓகே, சரிங்களா? இப்போ அதுக்கும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். காங்கிரஸ்க்கான ஊடகம் தேவைன்ற ஒரு பேச்சு டெல்லியில் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் தொலைக்காட்சி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் காங்கிரஸ் சார்பாக. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% பெரும்பான்மை ஊடகங்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க பிஜேபிக்கு தான்.
சரிங்களா. பிஜேபிக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஊடகங்களா இருக்கிறாங்க இந்த கோடி மீடியா. ரைட். சரிங்களா. அப்போ எங்களுக்கான ஊடகம் இல்லாததுனால இதை வெளியில கொண்டு வரதுல பெரிய சிக்கல் இருக்கு. நீங்களே கேட்குறீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு சேஃப் அங்கே இருக்கும், அதெல்லாம் எஃபெக்ட் இல்லை. பட் வட இந்தியாவில் கூடிய எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ், உங்களுக்கு கர்நாடகாவில் ஆளுங்கட்சி இன்னைக்கு, ஆனால் பல மாநிலங்களுக்கு காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கு. எதிர்கட்சினா இன்னைக்கு திமுக நிகராக இருக்கிற கட்சி காங்கிரஸ் வட இந்தியாவில் இருக்கு. அந்த கட்சிகள் நடத்துகின்ற போராட்டங்களே வெளியில் வரதில்லை. அப்போ முழுக்க ஊடகங்களை கைப்பற்றி வச்சிருக்காங்க பிஜேபி. அதனால் இப்போ நாங்கள் என்ன திட்டமிட்டு இருக்கோம்னா, கூடிய சீக்கிரம் தேர்தலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ காங்கிரஸுக்கான ஒரு தொலைக்காட்சி தொடங்கப்படும் என்கிற சில தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக ராகுல் காந்தியோட பாத யாத்திரை வந்து ஓபிசி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்களை வந்து சந்திக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய கன்சல்டேஷன் வந்து காங்கிரஸ்க்கு எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக முக்கியம் தான். ஏன்னா நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் எல்லா மக்களும் இணைஞ்சு தான் சுதந்திர போராடினாங்க. ஆனால் அதன் பிறகு என்னாச்சுன்னா, உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே கொஞ்சம் விலகி போயிட்டாங்க காங்கிரஸ் விட்டு. சரிங்களா. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. விலகி போயிட்டாங்க. 90கள் வரைக்கும் அந்த விலகல் பெருசாக தள்ளி இருந்தது. அன்னை சோனியா காந்தியின் வருகைக்கு பிறகுதான் மீண்டும் இந்த மக்கள் காங்கிரஸ் நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்னைக்கு அதுக்கான தேவை எழுந்திருக்குது. ஏன் அப்படின்னா, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் கேட்குறாரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். சரிங்களா. அவங்க பத்திரிகையில் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் உட்காந்துருக்காங்க. உங்களை எத்தனை பேர் ஓபிசின்னு கேட்குறாரு, உங்களை எத்தனை பேர் எஸ்சின்னு கேட்குறாரு, உங்களை எத்தனை பேர் எஸ்டின்னு கேட்குறாரு. யாருமே கை தூக்கல. ஒரு 40 பேர் இருக்கிற ஒரு அரங்கில் ஓபிசி யாரும் இல்லை, எஸ்சி யாரும் இல்லை, எஸ்டி யாரும் இல்லை. அப்போ யாரப்பா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுதான் கேள்வி கேட்டார். இதுதான் இந்தியாவினுடைய லட்சணமாக இருக்குது. எப்படி 140 கோடி இருக்கிற மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வர முடியுன்ற கேள்வி எழுப்புறாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, காங்கிரஸ் என்ற சமூக நீதி அரசு குறித்து பேசுகிறது. சரிங்களா. ஒரு காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை ஏற்காத அல்லது தள்ளி வச்ச ஒத்தி வைத்த காங்கிரஸ் இன்றைக்கு சமூக நீதி குறித்து ஆழமாக பேசுது. இப்போ காங்கிரஸ் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில், அரசியல் வரலாறுல பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்குது. ஒரு எவால்வ் ஆகிருக்குது. எவால்வ் ஆகி இன்னைக்கு இந்தியா முழுக்க மாநில சுயாட்சி குறித்து பேசுகிறது, சமூக நீதி குறித்து பேசுகிறது. அப்போ இந்த மக்களின் இந்த பெரும்பான்மை பகுஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய எழுச்சி தான் இந்தியாவின் எழுச்சியாக இருக்கும் தலைவர் நம்புறாரு, ராகுல் காந்தி நம்புறாரு. ஆனால் இந்த ஐடியாலஜியில் வந்து காங்கிரஸ் வந்து நீண்ட நாள் நீடிக்க முடியாது. காங்கிரஸே வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லுவாங்க. காங்கிரஸ் வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவ கட்சியெல்லாம் கிடையாது. சரிங்களா. எங்களுக்கான பார்வை வேறு, பிஜேபிக்கான பார்வை வேறு. நாங்கள் அனைத்து மதங்களையும் சமமாக பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு காங்கிரஸ் சார்ந்த ஒரு தலைவர் வந்து கோவிலுக்கு போனார்னா சாஃப்ட் ஹிந்துத்துவாது. அவர் கோவிலுக்கும் போவார், சர்ச்சுக்கும் போவார், பள்ளிவாசலுக்கும் போவார். அது வந்து அனைத்து மதங்களையும் சமமாக பார்ப்பது. எந்த மதத்தையும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பார்ப்பதில்லை, யாரையும் வந்து ஒதுக்கி வைத்து பார்ப்பதில்லை. நாங்கள் நம்புவது ஆன்மீகம், அவர்கள் நம்புவது மதவாதம். ஆன்மீகம் வேற, மதவாதம் வேற, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற, ஃபெனட்டிக் வேற. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த அப்ரோச் வந்து ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச். நீங்கள் எந்த மதமாக இருங்க, எந்த சாதியாக இருங்க, எந்த இனமாக இருங்க, எந்த மொழியாக இருங்க, இந்தியன் என்கிற ஒரு அடிப்படையில் மனிதநேயத்தோட ஒன்றிணைந்து நிற்கணுன்றதான் எங்களுடைய கொள்கை. ஒரு ஹியூமனிஸ்ட் தான் கொள்கை. அடிப்படையிலே காங்கிரஸின் கொள்கை இது ஹியூமனிஸ்ட். அதுதான். இது தாண்டி எந்த விதமான அடையாளங்களும் கிடையாது. அப்போ இந்த மனிதனே அடிப்படையில் இங்கே இத்தனை மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள மேலே கொண்டு வரணுன்ற எண்ணம் காங்கிரஸ் வந்திருக்கிறது. சரிங்களா. அதை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ தொடர்ச்சியான கருத்து கணிப்புகள் வந்து வரதை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலே வந்து பார்க்க இருக்கிறது. அதில் வந்து பாஜக வந்துட்டு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்திலிருந்து உயர்ந்து இருக்கிறதா சொல்கிறாங்க, குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து வளர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க. புதிய தலைமுறை வந்து 18% வாங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று வெளியிட்ட வந்து நியூஸ் 18 தமிழில் வந்து 13% ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு? இல்லை, இதெல்லாம் பெரிய காமெடி தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஈரோட்டு இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு வேட்பாளர் இல்லை. கொங்கு பெல்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்ன பிஜேபி கொங்கு பெல்ட்டில் நிற்கிறதுக்கு வேட்பாளர் இல்லை. இப்போ நியூஸ் 18 வந்து கொங்கு பகுதியில் வந்து 2 தொகுதி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கை. இதெல்லாம் திருப்பத்தூரில் நகராட்சியில் அந்த கவுன்சிலர் அவருக்கே போடல. சரிங்களா. அந்தளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதெல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டில் வளருது, அங்கே வளருது, இங்கே உள்ளது எல்லாமே ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல். மக்கள் மனசில் போயிட்டு அடுத்து மோடி தாங்க வரப்போறாரு, பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்குதுங்கன்னு திருப்பி சொல்லி அதை பதிய வைக்க பார்க்குறாங்க. சார், பிஜேபி 2-3 ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்காங்க இந்த தேர்தல் வெற்றி பெறதுக்கு. அதில் முதல் ஸ்ட்ராட்டஜி கருத்து திணிப்புகள். அது கருத்து திணிப்புகள். பெரும் கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து, ஏன்னா பணம் நிறைய வச்சிருக்காங்க, எல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் காசு, அந்த காசை வாங்கி கொடுத்து நீ கணிப்பு போடு, நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் போடுன்னு டீல் பேசி வச்சுருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன டீலிங் அப்படின்னா, எதிர்கட்சிகளோட ஈடி அனுப்பிச்சு அவங்க மேலே ஒரு கரையை பூசி, சாயத்தை பூசி, அதன் மூலமாக நாங்கள் உத்தமர்கள், எங்களுக்கு ஊழலாம் என்னன்னு தெரியாது, அவங்க தான் ஊழல்வாதிகள்ன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி கட்சி உடைக்கிறது. ரைட், சரிங்களா. அது வந்து தேசியவாத காங்கிரஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது அதிமுக இருந்தாலும் பரவாயில்ல, அது சிவசேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆம் ஆத்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்சியை உடைச்சி எந்த கட்சி யாருக்குன்னு தெரியாமல் குழப்பத்தை ஏற்படுத்துறது. இது மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி.
4வது ஸ்ட்ராட்டஜி விலைக்கு வாங்குறது கட்சிக்காரங்களை. சரிங்களா? எப்படின்னா வந்து யாராவது எதிர்கட்சியில் அதிருப்தியில் இருந்தாலோ அல்லது வந்து அவங்க ஏதாவது ஆசையில் இருந்தாலோ அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு பணத்தை கொடுத்தோ ஏதோ ஒரு கொடுத்தோ வாங்கி அவங்க கட்சியில் சேர்த்துட்டு எல்லாரும் பிஜேபி நோக்கி வராங்க. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்பாங்க. அது மாதிரி எல்லாரும் பிஜேபி நோக்கி போகிறாங்க. பிஜேபி தான் இந்தியாவுக்கான மாற்று அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது 4மே உளவியல் ரீதியான தாக்குதல்கள். இது 4 உண்மை கிடையாது. காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் பிஜேபிக்கு போகிறதுனால பிஜேபி வந்து அர்த்தமா? உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து உங்களுக்கு தொடர்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதன் மூலமாக பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கிறது, வலுவாக இருக்கிறது மாதிரி கட்டமைக்கிறாங்க. இதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. நமக்கு தெரியும் கலைஞன் தமிழ்நாட்டில் பிஜேபியோட தகுதி நமக்கு தெரியும். சரிங்களா? 2% தாண்டாது. பிஜேபிக்கு போட்டியே நோட்டா தான் தமிழ்நாட்டில். அப்போ நம்ம தேவையில்லாமல் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் பலமான கட்சி. கிரவுண்ட் லெவலில் கேடரஸ் இருக்கிற கட்சி திமுக அதிமுக தான். இப்போ எந்த கட்சியும் காங்கிரஸ் கூட கிடையாது. நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன். காங்கிரஸுக்கு ஒரு சில பகுதிகள் இருக்காங்களே தவிர பெரும்பான்மை பகுதிகளில் காங்கிரஸ் கேடரஸ் கிடையாது. திமுக அதிமுக பலமாக இருக்கிறது. அதிமுகவை விழுங்கலான்னு பிஜேபி நினைச்சது, இன்னைக்கு முடியல. ஆனா அதுவும் தான் கருத்து கணிப்பு வெளியிட்டதா பார்க்க முடியுது. அதிமுக தள்ளிட்டு பிஜேபி வந்து 2வது இடத்துக்கு வருது அப்படின்னு. இல்லை, அதுதான் அவங்க வியூகம். அவங்க எப்பவுமே வந்து விழுங்கி தான் வருவாங்க, சொந்தமாக வர மாட்டாங்க. அதிமுக விழுங்குன்றது அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதை பல இடங்கள் அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசிக்கலி அதிமுக ஓட்டு ஆன்டி திமுக ஓட்டு தானே. இப்போ ஆன்டி திமுக ஓட்டு பிஜேபி இழுக்கிறது ஈஸி. அந்த அடிப்படை தான் நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எந்த கை கொடுக்கணும்னு தெரியல. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் அடிப்படையிலே கொஞ்சம் மதசார்பற்ற சிந்தனை உள்ளவங்க தான். திராவிடத்தை அவங்க முழுமையாக ஏற்றுக்கணும்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மதசார்பமே அவங்களுக்கு இருக்கு, நான் ஒத்துப்பேன். சரிங்களா? அந்த அடிப்படையில் அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க பிஜேபி கிட்ட இருந்து. அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து பிஜேபி அங்கே ஒரு பெரிய தடை இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க வெற்றி பெறது வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. கட்டமைப்பு வந்து கம்மியாக இருக்குது, காங்கிரஸுக்கு கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஒத்துட்டு இருக்கீங்க. இப்போ அகில இந்திய அளவில் காங்கிரஸ் வந்து 2வது தேசிய, இப்போ ஆட்சி ரீதியாக பார்க்கும்போது 2வது தேசிய கட்சி அப்படின்னும் போது தேர்தல் ஒட்டி வரும்போது இப்போ கட்டமைப்புகளை எப்படி வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கட்டமைப்பு தமிழ்நாட்டில் வந்து 3வது 4வது இடத்துல இருக்கு. நான் ஒத்துப்பேன், மறைக்கிறது எதுவும் இல்லை. ஆனால் தேசிய அளவில் நல்லா இருக்கு. நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னா நல்லா இருக்கு, கேரளாவில் பயங்கரமாக இருக்கு, உங்களுக்கு தெலுங்கானாவில் சூப்பராக இருக்கு, ஏன் மகாராஷ்டிராவில் நல்லா இருக்கு. உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு குஜராத்தாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹரியானா இருக்கட்டும், இன்னைக்கு மத்திய பிரதேசம் இருக்கட்டும், சமமாக இருக்கு. பிஜேபிக்கு சமமான இருக்கும். நீங்கள் ஓட் பர்சன்ட் பார்த்துருப்பீங்க போன 5 மாத தேர்தலில் பிஜேபிக்கு சமமான வாக்கு நாங்கள் வச்சுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் பலவீனமெல்லாம் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னா 67க்கு பிறகு தொடர்ந்து வந்து எங்களுக்கு அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இல்லாமல் போனதுனால நாங்கள் தெரிஞ்சு கட்டணம் போயிட்டோம். இப்போ கட்டமைப்பு நாங்கள் ஏற்படுத்தணும்னா அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு திமுகவுக்கும் காங்கிரஸ்மான கொள்கை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு காலத்தில் தீவிர திராவிடம் பேசிய திமுக இன்னைக்கு தேசிய ஒற்றுமை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தீவிர தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் என்ற மாநில சுழற்சி குறித்து பேசிட்டு இருக்கு. அப்போ 2 பேருமே பரிணாமம் அடைஞ்சிருக்காங்க, ஒரு கோர்ட்டில் சந்திக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு இன்றைக்கு திமுகவும் காங்கிரஸுமான கொள்கை 99% இலங்கை பிரச்சனையை தவிர, ஈழ பிரச்சனையை தவிர 99% ஒன்று தான். அப்படிதான் நான் பார்க்குறேன் கொள்கை ரீதியாக. அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கான வாக்கு வங்கி தனியாக கட்டமைக்கிறது சிக்கல் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே திமுக எஸ்டாப்ளிஷ் ஓட் பேங்க் வச்சிருக்காங்க இங்கே. அப்போது ஒன்று நீங்கள் ஆன்டி திமுக ஸ்டாண்ட் எடுக்கணும், ரைட்டுங்களா? இல்லைன்னா நீங்கள் தமிழ் தேசியம் எடுக்கணும். காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில். காங்கிரஸில் தமிழ் தேசியம் பேச முடியாது, காங்கிரஸில் ஆன்டி டிஎம்கே பேச முடியாது. அப்போ காங்கிரஸ் தன்னுடைய மதசார்பற்ற ஜனநாயக வாக்குகளை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியில் எப்படி வெற்றி பெற முடியும் தான் யோசிக்க முடியும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. இது மாறன எதிர்காலத்தில், பட் இன்னைக்கு தான் சூழ்நிலை. இப்போ அகில இந்திய அளவில் வந்து ராகுல் காந்தியோட முகம் வந்து பாத யாத்திரை மூலமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். பல பேர் வந்து மோடிக்கு நிகராக ராகுல் காந்தி தான் அப்படின்ற இதை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் நம்ம இந்திய கூட்டணியில் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காம தேர்தலை சந்திக்க போறன்ற மாதிரி தான் சூழல் நிலவுது. இது ஒரு டிராபேக்னு பார்க்கலாமா? இது இல்லை, நான் சாரி மறுக்கிறேன். நான் மோடிக்கு நிகராக ராகுலை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. மோடிக்கு ராகுல் நிகராகவே கிடையாது. எங்கள் ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க ராகுல் காந்தி. ராகுல் காந்தி பொய் சொல்ல தெரியாது, ஆனால் மோடி பொய் மட்டும் தான் பேசுவார். அதெல்லாம் மோடிக்கு நிகராக ராகுல் நிறுத்தாதீங்க, எப்பவுமே நிறுத்தாதீங்க. மோடி வேற, ராகுல் காந்தி வேற. அங்கே என்ன பிரச்சனைனா கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணியில் என்ன சிக்கல் நான் சொல்கிறேன் வெளிப்படையாக. இந்தியா கூட்டணியில் பல்வேறு கட்சிகளுடைய கொள்கைகள் வேறு வேறாக இருக்கிறது. ஆனால் எல்லாம் மதசார்பற்ற சக்திகள், ஜனநாயக சக்திகள். ஸோ எங்களுக்குள்ள நட்பு முரண் இருக்கு. நான் முரண் இல்லைன்னு சொல்லலை, முரண் இருக்கு. ஆனால் நட்பு முரணாக இருக்கு, பகை முரண் அல்ல, நட்பு முரண் இருக்கு. அந்த நட்பு முரண் அடிப்படையில் எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராமாக, காமன் அஜெண்டாவாக பிஜேபியை வீழ்த்த வேண்டும், இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த நோக்கத்தை தான் சேர்ந்துருக்கோம் நாங்கள் இங்கே, சரிங்களா? ஆனால் எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் கருத்து முரண்பாடு இருக்குது, எங்களுக்கும் சிவசேனாக்கு கருத்து, எங்களுக்கும் திமுகவுக்கும் கருத்து முரண்பாடு இருக்குது, பல இடம் கருத்து முரண்பாடு இருக்க தான் செய்யுது. இந்த கருத்து முரண்பாடுகளை கலைந்ததன் மூலமாக ஆட்சி கட்டில் ஏறதுக்கு பேர் தான் ஜனநாயகம், டெமோக்ராசி. கருத்து முரண்பாடே இல்லை, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நான் சொல்கிறதான் கேட்கணும்னா அது பேர் ஜனநாயகமே இல்லை, அது பேர் சர்வாதிகாரம். அதான் பிஜேபி பண்ணுறது. எல்லா கூட்டணி கட்சி விலைக்கு வாங்கிக்கிறாங்க, எல்லா கூட்டணி கட்சியும் முழுங்கிடுறாங்க. நாங்கள் அப்படி பண்ணல. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்,
ஃப்ரண்ட் சீட்டில் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மாநில கட்சிகள் தான் ஃப்ரண்ட் சீட்டில் ட்ராவல் பண்ணும், நாங்கள் பேக் சீட்டில் இருப்போம். எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பலமாக இருக்கிறதோ அங்கே நாங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் ட்ராவல் பண்ணுன்ற டீலிங்க பெங்களூர்லேயே முடிச்சாச்சு. ரைட். ஸோ நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஓகே. இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி பல இடங்களில் வந்து காங்கிரஸ் வந்து சமரசம் செய்கிறத பார்க்க முடியுது. நீ முன்னாடி சமாஜ்வாதி ஆகட்டும், நீ முன்னாடி போனால் ஓகே சீட் ஷேரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை பார்க்க முடியுது. இது உண்மையிலுமே ஆரோக்கியமானதாக தான் பார்க்க முடியுது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.